சாப்பிடு. ஏய், இங்க பாரு, சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டக்கூடாது. வெறும் வயிறோட படுத்தனா காலையில உடம்புக்கு முடியாம போயிடும், தலைவலி வரும். இந்தா கொஞ்சம் சாப்பிடு. அதெல்லாம் வேணாம். சாப்பிடு. பரமா, சாப்பிடு. இவ்ளோ பசிய வச்சுக்கிட்டு எவ்ளோ திமிரு காட்டுறல, ரவுடி ரவுடி. நான் வேற தேவையில்லாம அந்த பாம்புக்காரனை வர சொல்லிட்டேமா. இப்போ வந்துட்டானா பாம்பை எப்படிமா இளமதி ரூம்குள்ள விடுறது? ஏன் அவ கூட தான் பரம இருக்கானேமா. உனக்கு ஒரு விஷயமே புரியல. என்னதுமா? பரம மேல இளமதிக்கு பிரியம் ஜாஸ்தி. ஒருவேளை பாம்பு பரமனை கொத்த வந்தா கூட இளமதி அவனை காப்பாத்துறதுக்காக பாம்பை புடிச்சு பாம்பு கிட்ட அவ கடி வாங்கிக்குவா. ஒண்ணு பாம்பால கடிப்பட்டு அவ சாவா, இல்லனா அந்த பாம்பு சாகும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். சரி விடு, முதல்ல அந்த பாம்புக்காரன் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணுவோம். சரிங்கம்மா. படுவா. பரமா, இங்கே தூங்குறேன். பரமா, நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தல. நீ என் மேல எவ்ளோ லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? என் சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. நீ என்னடானா அந்த ஒரு வார்த்தையை புடிச்சு தொங்கிட்டு இருக்க. வார்த்தையா முக்கியம்? நான் உன் மேல எவ்ளோ காதல் வச்சிருக்கேன்னு என் கண்ணும் உணர்வும் சொல்லுமேடா. உனக்கு அப்ப கூடவா புரியல? சும்மா ஏன் பேசிட்டே இருக்கேன், தூங்கணும். இங்க பாரு பரமா, நீ இப்ப தூங்கிட்டே தான் இருக்க. முழிச்சு கொண்டுதான் நானும் சொல்றேன். நீ மட்டும் முழிச்சுக்கலனா நீ தடமாறி போயிடுவ. உன்னை எவ்ளோ கஷ்டப்பட்டு திருத்தி நல்லவனா மாத்துன. தயவு செஞ்சு இதெல்லாம் உனக்கு வேண்டாம் பரமா. குடிச்சினா நீ மத்தவங்கள போட்டு அடிப்ப, உதைப்ப, மறுபடியும் எல்லா கலாட்டாவும் பண்ணுவ. இது ஒண்ணு மூலமா எல்லா கெட்ட பழக்கமும் வந்துரும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ பரமா. நான் உன் நல்லதுக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே என்ன உனக்கு புரிய வரும் பரமா. நான் தான் இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியில கொண்டு வந்தேங்கிற உண்மையும் உனக்கு தெரியப்படுத்துவேன். அதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க ரொம்ப நாள் ஆகாது பரமா. அது சீக்கிரமே நடக்கும். நீ என்ன புரிஞ்சுப்பங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு பரமா. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பரமா. என்ன உனக்கு பிடிக்குமா இல்லையா?
என்னங்க நீங்களும் உட்காருங்க. இல்ல எனக்கு பசி இல்ல, வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க முகமே சரியில்லையே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. இல்ல, எனக்கு உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. இத வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருந்துச்சா? அங்க போய் ஏதாவது கடன் வாங்குனீங்களா என்ன? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, காசெல்லாம் இருந்துச்சுமா. என்ன இப்படிலாம் பேசுற? முதல்ல சாப்பிடுமா. இல்லங்க, எனக்கு வேணாம். இங்க பாரு, தலைவலி அது இதுங்கிற, சாப்பிட்டு மாத்திரை போட்டதானே சரியாகும். இல்லங்க, நீங்க எதையோ மறைக்கிறீங்க, அதான் வேணான்னு சொல்றேன். நீங்க என்ன விஷயம்னு சொன்னா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். வர வழியில இளமதிய பார்த்தேன். என்னங்க, உங்களை பார்த்து பேசினாளா? என்னங்க? அந்த கொலைகார பாவி நல்லா குடிச்சிட்டு அவனால நிக்க கூட முடியல. அவனை வண்டியில வச்சு கூட்டிட்டு போற அவ. என்னால அதை பார்த்து தாங்க முடியல காந்திபதி. ஏங்க அவ அப்படி இருக்கா? பெத்த மகளை விட மேல பாசத்தை காட்டி வளர்த்தோமே, இப்படி பண்றாளேங்க. சரி விடு, ஆனா அவ பண்ண துரோகத்தை நினைக்க என்னோட மனசு ஆற மாட்டேங்குது காந்திபதி. இங்க பாருங்க, இன்னும் அவளுக்கு நம்ம திவசம் மட்டும் தான் கொடுக்கல. மத்தபடி நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ எப்பவோ செத்துட்டா. அவளை நினைச்சு நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? காந்திபதி, அந்த கோலத்துல அவளை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு இறக்குமா? வேண்டாம் காந்திபதி, வேண்டாம். அப்ப எனக்கும் வேணாம், விட்டுருங்க. ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வா, சாப்பிடலாம், எடுத்து வை.